இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய்ன்னு சொல்றார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, அப்போ நித்தமும்னா தினமும் எப்பொழுதும் நம்மை நடத்தி, வறட்சியான காலங்கள்னா பஞ்ச காலத்திலும் நம்மளுடைய ஆத்மாவை அவர் திருப்தியாய் போஷிப்பேன்னு சொல்றார். நம்முடைய எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார். பஞ்ச காலத்துல எலும்புகள் நினமில்லாமல் போகும் இல்லையா? நம்ம சொமாலியால எல்லாம் பாக்குறோம், ஆப்பிரிக்கா தேசத்துல எத்தனையோ நாடுகள் பசி பட்டினியில வாடி தவிக்கிறாங்க. அவங்க எலும்புகள் எப்படி இருக்கு? நினமற்றதா இருக்கு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்றார், உங்கள் எலும்புகளை நான் நினமுள்ளதாக்குவேன்னு சொல்றாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுது? கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து தேவன் பலப்படுத்துகிறத நம்ம பாக்குறோம். யோவான் 4:14 பாருங்க. யோவான் 4 அதிகாரம் 14வது வசனத்துல, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும்னு சொல்றாரு. இங்க ஒரு சமாரிய ஸ்திரீ இடத்துல கர்த்தர் பேசும்போது அவளுடைய காரியங்களை, அவளுடைய சொந்த வாழ்க்கையில அவள் நடந்து கொள்ளுகிற காரியத்தை அவர் அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை அவ பார்க்கும் பொழுது அவள் நீர்தான் மேசியாவா என்று அவள் அதை அறிந்து அவருடைய நாமத்தை போய் எல்லா கிராமங்களுக்கும் சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பாக்கிறோம். அவளிடத்துல போய் அவர் தண்ணி கேட்கிறாரு. அப்ப மொண்டு கொள்ள உம்மிடத்துல பாத்திரம் இல்லையேன்னு அந்த ஸ்திரீ சொல்லுவா. அப்ப இங்க அவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை, நீ கொடுக்கிற தண்ணீர் அப்ப இருக்க தாகரத்தை தான் தீர்க்க முடியும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரோ அது எப்படி இருக்கும்? ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற நீரூற்றா இருக்கும்னு சொல்றாரு. அது ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாக்காதுன்னு சொல்றாரு. அதுதான் என்னது? கர்த்தருடைய ரட்சிப்பு. கர்த்தர் நமக்கு, அவரை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல இருக்கும் போது அது ஜீவ கால நீர் ஊற்றாய் அது பெருகும் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை யாருக்குள்ளேயோ எல்லாம் இருக்கோ அவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அவர் ஜீவனா இருக்கிறார். நித்திய காலமாய் அவர் நீரூற்றாய் அவர்களுக்குள்ள காணப்படுவார். அதனாலதான் நீ கொடுக்கிற தண்ணீர் தாகத்தை தான் தீர்க்கும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணீர்னாலே ஒரு பொழுதும் தாகம் உண்டாகாதுன்னு சொல்றாரு. எரேமியா 31:12 பாருங்க. அவர்கள் சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், இனி தோய்ந்து போவதில்லை. அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லைன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை யாருக்காக சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எரேமியா 31 அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர்கள் அதை சேர்த்து கொண்டு, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அப்ப நீங்க வறட்சி அடையக்கூடாது. நித்தமும் உங்களுக்கு தேவன் வறட்சி இல்லாத உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கணும். நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல ஆகணும்னா இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது என்ன? ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கேட்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்லுங்க. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து அப்படின்றாரு. இன்னைக்கு நீங்க உங்களை தேவனை அறியாத ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவ பாதைக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்துன்ற அந்த சுவிசேஷத்தை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அப்ப கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். உங்களை மகா வறட்சியான காலத்திலே உங்களை திருப்தியாய் போஷிப்பார். அதனாலதான் சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமையும் திராட்சரசமும் எண்ணெயும் ஆட்டுக்குட்டியும் கன்றுக்குட்டியும் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. அப்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் ஆத்துமா ஒரு பொழுதும் தோய்ந்து போவதில்லை என்று இந்த வார்த்தையில சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏசாயா 49:10
அந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீர் ஊற்றுகள் அண்டைக்கு கொண்டு விடுகிறார்னு இருக்கு வசனம். அப்ப கர்த்தரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அவரை நீங்கள் நம்பும் பொழுது, நீங்கள் பசி அடைவதும் இல்லை, நீங்க தாகம் அடைவதும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். நீங்க அவரை பற்றி கொண்டீங்கன்னா அவர் உங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்துவார். எல்லா பஞ்ச காலத்திலும் உங்களை அவர் திருப்தியாய் போஷிப்பார். உங்களை நீர் ஊற்றுகள் அண்டையிலே அவர் கொண்டு போய் வைப்பார். ஏன்னா நீர் ஊற்ற அண்டையில இருக்கிற மரங்கள் எப்படி இருக்கும்? அது செழித்து ஓங்கும், அது கனி தரும் இல்லையா? அப்ப கனி தருகிறவர்களாய் நம்மையும் வைப்பார். அநேகருக்கு கனி தருகிறவர்களாய் நம்மையும் அவர் வைப்பார். அப்ப நீர் ஊற்ற அண்டையிலே நம்மை வைப்பார். அதனால விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ கர்த்தர் நமக்கு போதித்து அவர் வழி நடத்துவார். நாம் அவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நாம் எப்படி நடக்கணும் என்பதை நமக்கு போதித்து அவர் ஆலோசனை கர்த்தரா இருந்து நமக்கு வழி நடத்துவார். சங்கீதம் 25:9 பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தன் வழியை போதிப்பார். யார அப்படி நடத்துவார்? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தன் வழியை போதிப்பேன்னு சொல்றாரு. யோவான் 16:13 பாருங்க, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் உங்களை எப்படி பண்ணுவார்? இது அவர் தம்முடைய சொந்த வார்த்தையினாலே பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அவர் அறிவிப்பார்னு இருக்கு. அப்ப சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்தி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார் இல்லையா? தீர்க்க தரிசனமாய் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். என்னென்ன நடக்க போகிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்ப யார் நம்மை வழிநடத்த முடியும்? சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நமக்கு சகல சத்தியத்துக்குள்ளாய் நடத்தி வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. நீதிமொழிகள் 11:25, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் சொல்றாரு. அப்போ உதாரத்துவமாய் கொடுக்கிற இருதயம் ஆத்துமா உள்ளவர்களாய் நீங்க இருப்பீர்களானால் அப்ப தண்ணீர் உங்களுக்கு பாய்ச்சப்படும் இல்லையா? ஏன்னா நீர் எடுக்க எடுக்க சுரக்கிற ஊற்றுதான் அதிகமா தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எடுக்க எடுக்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கும் என்ன ஆகும்? நீர் சுரக்கிறது போல தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுப்பார். அப்போ உதார குணமுள்ள ஆத்மாவாய் நீங்க இருக்கும் போது பஞ்ச காலத்திலே வறட்சியான நாட்கள்ல உங்கள் ஆத்மாவை தேவன் செழிப்பாக்குவார், திருப்தியாக்குவார். நீதிமொழிகள் 28:25 சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். சங்கீதம் 92:14 சொல்லுது, அவர் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்திலே அநீதி ஒன்றும் இல்லைன்னு விளங்க பண்ணும்படி அவர்கள் நீதிமான்கள். யார சொல்றாருன்னா நீதிமான்களுக்கு இத சொல்றாரு. முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். கர்த்தர் உத்தமர்கள் கர்த்தரை தேடுறாங்க இல்லையா? அப்படி தேடுகிறவர்களுக்கு அவரிடத்துல அநீதி ஒன்றுமில்லை என்பதை அந்த நீதிமான்கள் அறிந்திருக்காங்கன்னா அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் சொல்றாரு. இந்த செய்தியை கேட்கிறவங்க முதிர் வயது உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால், நீங்கள் நீதிமான்களாய் காணப்படுவீர்கள் ஆனால், கர்த்தர் உங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி அதை புஷ்டியும் பசுமையுமாக வைப்பேன் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறத பாக்குறோம். சங்கீதம் 48:14 பாருங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த வறட்சி காலம் மாத்திரம் அல்ல, என்ன ஒரு கொள்ளை நோய் நம்மை தாக்கினாலும் தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்க. எரேமியா 17:7-8 பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப யாருக்கு இந்த நீர் ஊற்று, யாரை மகா வறட்சியில திருப்தியாக்குவார், யாருக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுப்பார்னா கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையாய்
வைக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் தன்னுடைய கரத்தை பிடித்து உங்களை வழிநடத்துவாரானால் இந்த வரப்போகிற எல்லா கொள்ளை நோய்க்கும் தேவன் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண காலம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான். அப்போ தேவனை சார்ந்து அவரை நம்பி அவரை நாம் பற்றி கொண்டு அவரை நாம் விசுவாசித்து நம் வாழ்க்கையில இருப்போமானால் கர்த்தர் இன்னைக்கு இந்த கொடுத்திருக்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தையின்படி நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இன்றைக்கு அதிகாலையில ஒரு காரியத்தை என்னோடு கூட பேசினார். என்னன்னா, இப்பொழுது வரப்போகிற அந்த கொள்ளை நோய் எப்படி இருக்குமா, டிசைனாய் வரும்னு சொல்றாரு. புது விதவிதமாக அந்த கொள்ளை நோய் வரும் போகுதான். அந்த கொள்ளை நோய்க்காக நீங்க எல்லாரும் நீங்க ஜெபிங்க இப்பொழுதே. ஏன்னா அது ஒரு நாயையும் காண்பிச்சாரு. அப்போ நாய் விஷக்கடி எப்படி பொல்லாததா இருக்கும் இல்லையா, அதுக்காக வயிற்றை சுற்றி எத்தனை ஊசி போடுவாங்கன்னு தெரியும் உங்க எல்லாருக்கும். அப்போ நாய்க்கடி விஷத்தை போல இருக்க போது போல அந்த கொள்ளை நோய். அதுக்கு அடுத்து ஒரு விஷனை காமிக்கிறாரு. ஒருத்தர் ஒரு சின்ன பிள்ளைய கையை பிடித்து கூட்டின்னு போறதை காமிச்சாரு. அப்போ கர்த்தரை நாம் பற்றி கொண்டு அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆனால் இருக்கிற எல்லா பயங்கரமான கொள்ளை நோய்க்கும் தேவன் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த செய்தியை கேட்கிறவங்க, இந்த தரிசனத்தை நீங்க கேட்டவங்க ஒவ்வொருவரும் உங்கள் ஜபத்தில, குடும்ப ஜபத்திலும் தனிப்பட்ட ஜபத்திலும் அந்த கொள்ளை நோய்க்காக ஜெபிங்க. இது தேசத்து குடிகளை எந்த விதத்திலும் தொடாதபடிக்கு வேலி அடைக்க கர்த்தரிடத்திலே நாம் மன்றாடுவோமானால் நிச்சயமா இந்த கொள்ளை நோய்க்கு தேவன் நம்மை விடுவித்து பாதுகாப்பார். இன்னைக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படியே நீங்க கர்த்தர் உங்களை மகா வறட்சியான காலத்திலே காக்கணும்னா நீங்க கர்த்தரை மாத்திரமே நம்பி அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு ஓடும் பொழுது இந்த எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி அவர் பாதுகாப்பார். ஆமேன்.